लोगो करता अभी आप அந்த மாரியம்மன் கோவில் வந்து 933/2 இந்த சர்வே நம்பர்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத, அது எந்த சர்வே நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து கலெக்டரை வந்து கூப்பிட்டு அதை உடனே அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, கலெக்டர் அவர்கள் வந்து 10/10/2024 வந்து அதை அளந்து என்ன பண்றாருன்னா, இந்த 933/2 வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அதனால இந்த கோவில் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் இது சொந்தம், அதனுடைய வரி வசூல் எல்லாம் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு கலெக்டர். அதை வந்து நீதிமன்றத்திலையும் வந்து கொடுத்துட்டாரு. நீதிமன்றம் 8 வார காலத்துல இதை செயல்படுத்த சொல்லி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. நீதிமன்றம் வந்து உடனடியாக இதில் வந்து கலெக்டரே முடிவெடுக்கலாம், அரசு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் காலதாமதம் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுகிறது. அதனால் உடனடியாக நீதிமன்ற உத்தரவை வந்து அமல்படுத்தணும். அந்த 933/2 வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது அந்த மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக வந்து கலெக்டர் வந்து கொடுத்துருக்காரு. அரசு துறை எல்லா ஆவணங்களும் ஒரிஜினல் ஆவணங்கள்ல எல்லாத்திலுமே அப்படிதான் இருக்கு. அதை உடனடியாக அரசு வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு எங்களுடைய நத்தத்துப்பட்டி ஊர் மக்கள் வந்து அனைவரும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த முக்கியத்துறை சார்பாகவும் இன்னைக்கு நாங்கள் வந்து நத்தத்துப்பட்டியில் நீதிமன்ற அனுமதி வாங்கி நீதிமன்றத்தில் வந்து 100 பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறோம். கவனத்தை வந்து ஈர்க்கிறோம். அரசை எதிர்த்து நாங்கள் வந்து பண்ணலை, அரசின் கவனத்தை நாங்கள் வந்து ஈர்க்கிறோம். இந்த மாதிரிக்கு 10 ஆண்டு காலமா 96லே அரசாணை வெளியிட்டுட்டாங்க. நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் இந்த மாரியம்மன் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாம கவர்மெண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து அதை மேலும் வழக்குகளை வந்து போட்டு அதை காலதாமதப்படுத்துறாங்க. அதற்காக வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடுமையான முறையில் எங்கள் மக்களுடைய வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதை கவர்மெண்ட் எங்களுடைய கிட்டத்தட்ட 15,000-20,000 மக்களுக்கு அதனால ஒரு சில பலன் இருக்கு பார்த்துக்கோங்க. எல்லா மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இது நாங்கள் அரசாங்கத்திற்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுக்குன்னு சொல்லி. அதனால அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். முதல்வர் மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. பல்வேறு கோரிக்கைகளை வந்து அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இதையும் உடனடியாக எங்களுக்கு வந்து மீட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம்.